அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்பது அல்லாஹ் அருளிய அமூல்ய பொக்கிஷங்களாகும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்கள் உயிரை கூட கொடுத்து பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் முயற்சிக்கின்றனர். இவ்வாறு சவுதி அரேபியாவில் ஒரு குடும்பம் கடந்த 2 தசாப்தங்களாக தங்கள் அன்பு மகனின் ஒரு அசைவிற்காக, அப்பா அம்மா என்ற ஒரு அழைப்பிற்காக பிரார்த்தனையுடன் காத்திருந்தனர். ஆனால் நேற்று அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. தூங்கும் இளவரசர் என்று அறியப்பட்ட இளவரசர் அல்வலீத் பின் காலித் பின் தலால் அல் சவுத் 36வது வயதில் சுமார் 20 ஆண்டுகள் கோமாவில் இருந்த பிறகு அல்லாஹுவின் திருமுன்பு திரும்பினார். 2005இல் லண்டனில் உள்ள ஒரு இராணுவ கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த போது 15வது வயதில் அல்வலீத் பின் காலித் பின் தலாலுக்கு ஒரு துயரமான கார் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து அவரது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது. மூளைக்கு ஏற்பட்ட கடுமையான காயம் மற்றும் உள்ளிரத்தப் போக்கு காரணமாக அவர் கோமாவிற்கு சென்றார். ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அசீஸ் மருத்துவ நகரத்தில் வெண்டிலேட்டர் மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்களின் உதவியுடன் அவரது உயிர் தக்கவைக்கப்பட்டது. குழாய் மூலம் உணவு வழங்கப்பட்டு அவர் பராமரிக்கப்பட்டார். மருத்துவ உலகம் நம்பிக்கையை இழந்தபோது அல்வலீதின் தந்தை இளவரசர் காலித் பின் தலால் தனது மகனை வெண்டிலேட்டரில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற மருத்துவர்களின் முடிவை எதிர்த்தார். உயிரும் மரணமும் அல்லாஹுவின் கைகளில் மட்டுமே உள்ளது என்ற அவரது உறுதியான நம்பிக்கை இந்த குடும்பத்தின் நம்பிக்கையை பற்ற வைத்தது. உலகின் சிறந்த மருத்துவ சிகிச்சைகள், அமெரிக்க மற்றும் ஸ்பானிஷ் நிபுணர்களின் சேவைகள் ஆகியவை கிடைத்தும் அல்வலீதின் நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. இருப்பினும் அவரது பெற்றோர் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடவில்லை. 2019இல் அல்வலீதின் விரல்கள் சிறிதாக அசைந்தபோது அந்த குடும்பத்திற்கும் உலகிற்கும் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்று கிடைத்தது. இந்த சிறிய அசைவு அவர் ஒரு நாள் எழுவார் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தியது. ஆனால் அந்த அசைவுகளுக்கு அப்பால் அவரது உடல் மௌனமாக இருந்தது. சவுதி அரேபியாவின் முக்கிய அரச குடும்ப உறுப்பினரும் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரான இளவரசர் அல்வலீத் பின் தலாலின் மருமகனுமான இந்த இளவரசரின் கதை சவுதி அரேபியாவிலும் அரபு உலகிலும் ஒரு சின்னமாக மாறியது. பொறுமை, நம்பிக்கை மற்றும் பெற்றோரின் அளவற்ற அன்பின் சின்னமாக. சமூக ஊடகங்களில் #ஸ்லீப்பிங் பிரின்ஸ் என்ற ஹேஷ்டாக் பிரபலமானது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது மீட்பிற்காக பிரார்த்தனைகள் செய்தனர். அல்வலீதின் தந்தை இளவரசர் காலித் தனது மகனின் பக்கத்திலிருந்து ஒருபோதும் விலகவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் தனது மகனின் கைகளை பிடித்து ஒரு அதிசயத்திற்காக பிரார்த்தனை செய்தார். இந்த அன்பும் நம்பிக்கையும் சவுதி மக்களின் இதயங்களை தொட்டது. நேற்று இளவரசர் காலித் பின் தலால் தனது மகனின் மரண செய்தியை சமூக ஊடகங்கள் வழியாக அறிவித்தார். அல்லாஹுவின் விதியிலும் முடிவிலும் நம்பிக்கையுள்ள இதயங்களுடன் எங்கள் அன்பு மகன் இளவரசர் அல்வலீத் பின் காலித் பின் தலால் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதின் பிரிவில் நாங்கள் துக்கமடைகிறோம். ரியாத்தில் உள்ள இமாம் துர்கி பின் அப்துல்லா மஸ்ஜிதில் ஜூலை 20 அன்று அசர் தொழுகைக்கு பின் அவரது ஜனாசா தொழுகை நடைபெறும். அல்வலீதின் பிரிவு சவுதி அரேபியாவிலும் அதற்கு அப்பாலும் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியது. அவரது கதை ஒரு குடும்பத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கையின், பெற்றோரின் அளவற்ற அன்பின் மற்றும் அல்லாஹுவின் விதியை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் நினைவூட்டலாக உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நபி நமக்கு கற்றுத்தந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான பரஸ்பர அன்பின் முக்கியத்துவத்தை நாம் நினைவு கூற வேண்டும். பிள்ளைகளை அன்பு செய்யவும் பராமரிக்கவும் பெற்றோர்களை மதிக்கவும் அவர் நமக்கு கற்றுத்தந்தார். இளவரசர் காலிதின் வாழ்க்கை இந்த பாடங்களின் உயிருள்ள உதாரணமாகும். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவரது மகனின் மீதான அன்பும் நம்பிக்கையும் அவரை முன்னோட்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இளவரசர் அல்வலீத் பின் காலிதுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கட்டும். அவரது கப்ரை ஜன்னத்தின் தோட்டங்களில் ஒன்றாக மாற்றட்டும். அவரது பெற்றோர்களின் துக்கத்தை அல்லாஹ் குறைத்து அவர்களுக்கு பொறுமையையும் வலிமையையும் வழங்கட்டும். இந்த கதையை உலகிற்கு பகிர்ந்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் பிரதிபலன் வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.